வணக்கம். கீழகோபிலத்தோட அந்த அமைதியான சூழல்ல அமைஞ்சிருக்கக்கூடிய யோகானந்த நரசிம்மர் கோயில் பத்தின இந்த சுவாரஸ்யமான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நரசிம்மரோட மற்ற நவ நரசிம்மர் தலங்களை விட இது எப்படி இவ்ளோ ஸ்பெஷலா இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நாம ஒரு வர்ச்சுவல் டூர் மூலியமா, அதாவது நேர்ல போற ஒரு அனுபவமாவே பார்க்க போறோம். ரெடியா? வாங்க நம்ம பயணத்தை தொடங்கலாம். சரி, நேரடியா விஷயத்துக்கே வருவோம். நரசிம்ஹர் அப்படின்னு உடனே நம்ம மனசுல முதல்ல என்ன தோணும்? அவருடைய அந்த உக்கிரமான தோற்றமும் கோபமும் தானே, இல்லையா? ஆனா அவ்வளவு உக்கிரமான ஒரு தெய்வம் எப்படி ரொம்ப அமைதியான ஒரு யோக கலையோட குருவா மாறினாருன்னு நீங்க எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா? அகோபிலத்துல இருக்கிற இந்த குறிப்பிட்ட தலம் நமக்கு அப்படி ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. அந்த பிரத்யேகமான விஷயத்தை தான் நாம இப்போ டீட்டெயிலா பார்க்க போறோம். கீழகோபிலம் மையப்பகுதியில இருந்து இந்த அற்புதமான யோகானந்த நரசிம்மர் கோவில் எவ்வளோ தூரம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க. வெறும் 3.5 கிலோமீட்டர் தாங்க. நிஜமாவே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆன்மீக பயணத்துல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா குறுகிய தூரத்திலேயே போய் சேரக்கூடிய ஒரு இடத்துல இது அமைஞ்சிருக்கிறது பயணிகளுக்கு ஒரு சூப்பரான விஷயம். ஓகே, இப்போ இந்த இடத்தை எப்படி போய் சேர்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1, உங்க பயணத்தை அகோபிலத்தோட மைய பகுதியிலிருந்து தொடங்குங்க. அங்கிருந்து அந்த 3.5 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க நீங்க ஒரு ஆட்டோவோ இல்லைன்னா உங்க சொந்த வாகனத்தையும் ரொம்ப கேஷுவலா யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் ரொம்ப கரடு முரடான கஷ்டமான மலைப்பயணம்லாம் கிடையாதுங்க. ரொம்ப சீக்கிரமாவும் வசதியாவும் இந்த திருத்தலத்தை உங்களால கண்டிப்பா ரீச் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்லைட்ல உண்மையிலே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நாம கவனிக்கணும். அதுதான் கருவறையில இருக்கிற சுவாமியோட அந்த பிரத்யேகமான தோற்றம். அந்த இடத்தோட அமைதியை உங்களால இங்கிருந்தே ஃபீல் பண்ண முடியும். இங்க நம்ம நரசிம்மர் 4 கைகளோட காட்சி தர்றார். அதோடு மட்டும் இல்லாம ஆக்ரோஷமான நிலையில இல்லாம ரொம்ப ரொம்ப அமைதியா பத்மாசனம், அதாவது தாமரை வடிவிலான ஒரு தியான கோலத்துல அருள் பாலிக்கிறார். இந்த ஒரு பேரமைதிதான் மற்ற நரசிம்மர் கோயில்களிலிருந்து இந்த இடத்தை முற்றிலும் வித்தியாசப்படுத்தி காட்டுது. இந்த இடத்தோட ஆன்மீக ஆழத்தை கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்களேன். இரணியவதத்துக்கு பிறகு நரசிம்மர் தன்னோட கோபம் தணிஞ்சு தன் தீவிர பக்தனான பிரகலாதனுக்கு இதே இடத்துல வச்சுதான் யோக சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுத்ததா ரொம்ப ஆழமா நம்பப்படுது. அதாவது ஒரு தெய்வம் தன் பக்தனுக்கே குருவா மாறி வாழ்க்கைக்கும் ஆன்மாவுக்கும் தேவையான யோக கலையை உபதேசிச்சு ஒரு உன்னதமான தலம் இது. இது கேட்கும்போதே இந்த இடத்தோட ஸ்பிரிச்சுவல் பவர் எப்படி பல மடங்கு அதிகமாகுதுன்னு உங்களால உணர முடியுதல்ல? சரி, மெயின் கருவறையை தாண்டி கொஞ்சம் வெளியில வந்து இந்த தலத்தை சுத்தி இருக்கிற ஆன்மீக சூழலையும் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். இந்த யோகானந்த நரசிம்மர் கோவிலுக்கு பக்கத்திலேயே காசிரெட்டி நாயனர் கோவில் ஒன்று அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதே வளாகத்துல இன்னொரு ஆச்சரியமான அமைப்பும் இருக்குங்க. அதாவது 9 கோள்களை குறிக்கிற நவகிரக அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நவ நரசிம்மர் சன்னதியும் இங்கே அமைஞ்சிருக்கு. இது எல்லாம் ஒன்னு சேர்ந்து இந்த மொத்த ஏரியாவையுமே ஒரு பவர்ஃபுல்லான ஆன்மீக மையமா மாத்துது. நாம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். யோக சாஸ்திரம் கத்துக் கொடுக்கப்பட்ட ஒரு தலம், கோள்களோட அமைப்பு காட்டுற நவகிரக சன்னதி, அப்புறம் ரொம்பவே பழமையான புராண கதைகள், இது எல்லாமே ஒரே இடத்துல சங்கமிக்கிற இந்த கீழ் அகோபிலம் உண்மையிலே ஒரு ஆன்மீக அதிசயம்தாங்க. யோசிச்சு பாருங்க, புவியல், ஜோதிடம், ஆன்மீகம், இது 3ம் பெர்ஃபெக்டா இணையிற இந்த புனிதமான இடத்துல நீங்க பயணம் செஞ்சா உங்களுக்கான எந்த புதிய தேடலை, எந்த புதிய உண்மையை நீங்க கண்டறிய போறீங்க? இந்த கேள்வியோட இன்றைய விளக்கத்தை நான் நிறைவு செய்றேன். தொடர்ந்து ஆராய்ங்க, தேடுங்க, உங்க ஆன்மீக பயணம் சிறக்கட்டும்.